ஹாய் மக்களே, நான் உங்கள் பிரியா குமார். எல்லோருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கார்த்திகைன்றதால விளக்கேற்றுறதுக்கு தேவையான கிளீனிங் ஒர்க்கெல்லாம் நேற்று ஈவினிங்கே முடிச்சு வச்சாச்சு. இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்து தான் விரதத்துக்கு தேவையான சமையலே ஸ்டார்ட் பண்ணேன். சமையல் ரெடி பண்ண கிச்சனுக்குள்ளே போனதுமே ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வேலையே ஸ்டார்ட் பண்ணேன். என்னதான் விசேஷ நாளில் நம்ம விரதம் இருந்தாலும் எந்த சாமியும் நம்மளை சாப்பிடாம விரதம் இருக்க சொல்கிறது இல்லை. இருந்தாலும் நம்ம திருப்திக்கு நம்ம இருக்கிறோம். நான் எப்போவுமே காலையில் சாப்பிட்ருவேங்க. மதியம் ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருந்து ஈவினிங் 6 மணிக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவேன். இடையில இந்த மாதிரி காஃபி, டீ, பால் அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவேன். என்னோட விரதம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். விரதம் எடுக்கக்கூடிய விசேஷ நாள் மட்டும் இல்லை, மற்ற நாளில் கூட நான் சாப்பிடாம கூட இருந்துருவேங்க. ஆனால் காஃபி டீ எடுத்துக்காமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ நான் 1 or 2 times காஃபி டீ சாப்பிட்ருவேன். இன்றைக்கி விரதத்துக்கு என்ன சமைக்கலான்னு யோசிச்சப்போ தான் தோட்டத்தில் இந்த வெண்பூசணி ஞாபகத்துக்கு வந்தது. சரி, வெண்பூசணியே பறிச்சிடலான்னு தோட்டத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, இப்போ வந்த மழைக்கு வெண்பூசணி கொடி மட்டும் இல்லை, எல்லா செடியுமே ரொம்பவே நல்லா தளைஞ்சிருந்தது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கூட இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன, சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெண்பூசணி கொண்டு வந்த கையோட சாம்பார் வச்சுட்டு மற்ற வேலைகளையும் கடகடன்னு முடிச்சாச்சு. இந்த கார்த்திகை மாதம் முருகனோட அருள் எங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குதுன்னு சொல்லலாங்க. இதே கார்த்திகை மாதத்தில் தான் எங்களோட ரிலேட்டிவ் திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது எங்களுக்கு வேல் வாங்கிட்டு வந்து தந்திருந்தாங்க. இப்போ நான் காமிக்கிற இந்த விளக்கு கூட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு கார்த்திகை தீப திருநாளான இன்னைக்கு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. அந்த முருகனோட அருளும் எனக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லோருக்குமே அந்த முருகனோட அருள் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆனாலும் எனக்கு இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவேங்க. சின்ன வயசுலலாம் அந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு திருவண்ணாமலையில் எப்போ விளக்கேற்றுவாங்க, வீட்டில் எப்போ விளக்கேற்றலாம் அப்படின்னு டிவிவே பார்த்துட்ருப்போங்க. அப்போல்லாம் ஈவினிங் டைமில் தீபம் ஏற்றுறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ரொம்பவே சந்தோஷமாக ஏற்றுவோம். இப்போ அதே போல் நம்ம பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக விளக்கேற்றுறதை பார்க்கும்போது நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் நமக்கு வருது. ஓகே, இன்றைக்கி நான் விரதத்துக்கு என்ன சமைச்சிருக்கேன்றதை பார்க்கலாம். சுட சுட சாதம், தோட்டத்தில் காய்ச்ச வெண்பூசணி சாம்பார். வெண்பூசணியில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். முருங்கைக்கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் ஃப்ரை, மாங்காய் பச்சடி, கூடவே பருப்பு பாயசம், அப்பளம் தாங்க. இன்றைக்கி இப்படி தான் எங்கள் வீட்டு கார்த்திகை தீப திருநாள் நல்லபடியாக முடிஞ்சது. உங்களோட கார்த்திகை எப்படி போணுச்சுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ யூனிவர்ஸ்.